மாசுவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கிடைக்குங்களே. இந்த அபிராமி அந்தாதியினுடைய வாசகத்திற்கு இணங்க இங்கே இந்த கொத்தந்தவாடி கிராமத்தில் மிக அற்புதமான வடிவமைப்பில் இந்த ஓம் சக்தி அம்மன் திருக்கோயில் அமைந்து இங்கே எல்லா பொதுமக்களுக்கும் ஆன்மீக சிந்தனையை ஏற்படுத்துகின்ற வகையிலே இது அமைந்திருக்கின்றது. இது கண்டிப்பாக முன் ஜென்ம பாவ வினைகள் தீரும். இந்த ஆலயத்திற்கு வந்தால் மன நிம்மதி கிட்டும். இந்த ஆலயத்திற்கு வந்து சுவாமியை நமஸ்கரிக்கின்ற போது இங்கே குழந்தை பாக்கியம் கிட்டும், திருமண வைபவங்கள் கைகூடும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆலயத்திற்கு அனைத்து பக்த கோடிகளும் வந்து பலன் பெற பிரார்த்திக்கின்றோம். ஓம் சக்தி ஆதி பராசக்தி. ஓம் சக்தி ஆதி பராசக்தி. அண்ட சராசரமெங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த என் தாய் ஓம் சக்தியினுடைய கிருபையினாலே அருளாசியினாலே இந்த ஓம் சக்தி அடிமைகளாக இருக்கின்ற ஓம் சக்தியினுடைய பக்தர்களாக இருக்கின்ற ராஜாமணி கற்பகவல்லி தம்பதியினர், இந்த குடும்பத்தினர் இங்கே அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய இந்த அம்சத்தை இங்கேயும் அமைத்து நம்முடைய கிராமத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இங்கே இந்த சக்தியினுடைய பல பக்தர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அவருடைய ஒத்துழைப்போடு அவருடைய பொருள் நிதி ஒத்துழைப்பினோடு இந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான 3 நிலை விமானத்துடன் கூடிய ஒரு ஓம் சக்தி அம்மன் திருக்கோயிலை அமைத்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய சிறப்பு. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் என்ற வள்ளலாருடைய வாக்குக்கு இணங்க இங்கே ஒரு 200 பேர் அமர்ந்து உணவு அருந்துகின்ற ஓய்வெடுக்கின்ற வகையில் ஒரு அன்னதான கூடத்தையும் வடிவமைத்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய நோக்கம் இந்த பக்கத்தில் திருவண்ணாமலை அவலூர்பேட்டை பாதையில் போகின்ற ஓம் சக்தி பக்தர்கள் எல்லாம் சற்று இங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த கோயிலுக்கு வந்து ஓய்வெடுத்து இளைப்பாரி உணவருந்து செல்ல வேண்டும் என்ற அற்புதமான நோக்கத்தில் இவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். இந்த குடும்பமும் குழந்தைகளும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ நாங்கள் இதயமாற மனமாற வாழ்த்துகின்றோம். இங்கே மண்டபத்தில் அஷ்டலட்சுமிகளின் திருவுருவங்கள் அமைந்திருக்கிறது. இந்திர விமானத்தில் அந்த பஞ்ச கன்னியர்கள் அமைந்திருக்கிறார்கள். 3 நிலை விமானத்தில் மிக சிறப்பான வடிவமைப்பில் இங்கே ஆலயம் அமைந்திருக்கின்றது. அனைத்து பக்த கோடிகளும் ஓம் சக்தி பக்தர்களும் இங்கே வந்து சுவாமியை தரிசிக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சிவாய நம. அஸ்மத் குருபியோ நமஹ பரமத் குருபியோ நமஹ. சீதலேதம் ஜெகன்மாதா சீதலேதம் ஜெகத்பிதா சீதலேதம் ஜெகதாத்ரி. சீதலா மாறி ரூபம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எம்பிராட்டி என்று சொல்லக்கூடிய பார்வதியின் பிரதான சக்தியாக இருக்கிற இந்த ஓம் சக்தி ஆலயத்தின் கும்பாபிஷேக அர்ச்சக கைங்கரியம் என்று சொல்லக்கூடியதை காஞ்சிபுரத்திலே இருந்து நான் திருமக்கூடல் சன்னதி அர்ச்சக பிரச்சாரக ஸ்தானத்தில் இருந்து வந்து நடத்தி கொடுத்த என் பெயர் முத்துன்னு என்னோட பெயர். இந்த சன்னதியோட விசேஷம் ஏக்கம்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட முயற்சியால் இவ்வளவு பெரிய சன்னதி ஏற்பட்டு இந்த கொத்தந்தவாடி கிராமத்தில் அப்பேற்பட்ட இந்த ஓம் சக்தி அம்மன் கோவில் கைங்கரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி அன்னதான கூடம் மற்றும் மகா பெரிய கும்பாபிஷேகமாக நடைபெற்று கையுடனே உற்சவ மூர்த்தி சிலைகளையும் பிரதிஷ்டை பண்ணி இன்னும் இதுதான் வேணும் இந்த சன்னதியில் அப்படின்னு குறையில்லாமல் குறைவர எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த நம் ராஜாமணி கற்பகவல்லி தம்பிதனங்க இந்த எம்பெருமாட்டி என்று சொல்லக்கூடிய
ஓம் சக்தி தாயார் அவங்க சகல செல்வாக்கும் சௌபாக்கியங்களையும் தந்தருளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். தாராபலன்னு சொல்லக்கூடிய பிற்பலனை எதிர்பார்க்காம இந்த பேர்பட்ட கைங்கரியங்களை பண்ண இந்த தம்பதிகளை சிவபார்வதி கடாட்சத்தால எல்லாரும் நன்னா இருக்கணும்னு அம்பாளை பிரார்த்திக்கிறோம்.